ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி என்ன பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா பொங்கலும் தேங்காய் சட்னி செஞ்சுருந்தேன். பாசிப்பருப்பு நல்லா வாசம் வர வரைக்கும் வறுத்துட்டு அரிசி கூட சேர்த்து அதை சூடோடவே நல்லா 3 டைம் வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு 1/2 அன் ஹவர் ஊறட்டும். அதுக்கடுத்து அது தேவையான பொருள் செய்யறதுக்கே பார்க்கலாம் வாங்க. மிளகு, சீரகம், இஞ்சி, கேஷ்யூ, கறிவேப்பிலை, கொஞ்சம் பெருங்காயத்தூள். இது பார்த்திங்கன்னா டீ போடுறதுக்காக இஞ்சி வச்சிட்டு இருந்தேன். வாங்க இது பொங்கல் எப்படி செய்து பார்க்கலாம். 2 ஸ்பூன் நெய் போட்டுக்கலாம். மிளகு சீரகம் பொரிஞ்சதுமே தட்டி வச்சிருந்த இஞ்சியை ஆட் பண்ணிக்கலாம். அதான் கூடவே கறிவேப்பிலையும் முந்திரியும் ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இது வதக்கி வச்சிருந்த ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு இதே குக்கர்லேயே நான் அரிசியும் பருப்பும் வேக வச்சிட்டேன். பார்த்திங்கன்னா அரிசி 1/2 கிளாஸு, பாசிப்பருப்பு 1/2 கிளாஸ் எடுத்திருந்தேன். நாலு கிளாஸ் தண்ணி ஊற்றி நல்லா குழைவாக வேக வச்சிட்டேன். இந்த டம்ளரில் தான் நான் அரிசி எடுத்திருந்தேன். 1/2 கிளாஸ் அரிசி, 1/2 கிளாஸ் பருப்பு. அதனால் நான் இதில் 4 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டேன் அதே அளவில். இதில் பார்த்திங்கன்னா தேவையான அளவு உப்பு போட்டு கொதிச்சதும் மூடி வச்சுட்டு 4 விசில் விட்டு இறக்கிட்டு அதை தாளித்ததும் அதிலே கொட்டி சூட்டிலே கிளறி விட்டாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒன்றோட ஒன்று சேர்கிற மாதிரி. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நான் ஹாட் பாக்ஸில் சேர்த்துட்டேன். இதை செஞ்சு முடிச்சுட்டு அப்படியே சைட் பை சைட் டீ வச்சு குச்சியாச்சு. இந்த ஹாட் பாக்ஸில் சேர்த்தாச்சு. இப்போ கொஞ்சம் குழவா இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் 10 to 15 மினிட்ஸில் நம்மளுக்கு கரெக்டாக எடுத்து போடுற மாதிரி ஒரு ஷேப் வந்துடும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், டேஸ்டியான பொங்கல் ரெடி. சட்னியும் ரெடி பண்ணிட்டேன். சைட் பை சைடு நான் இஞ்சி டீ செய்ய ஆரம்பிச்சிட்டேன். இந்த டீ தூள் பார்த்திங்கன்னா ஊட்டியிலேருந்து எடுத்துகிட்டு வந்தார், மசாலா டீன்னு ஃபேக்ட்ரியிலேருந்து. ரொம்பவே வாசமாக இருந்தது. டீ போட்டு குடித்தாச்சு. அதுக்கடுத்து ரெடி ஆகிட்டு பிரேக்ஃபாஸ்ட்டும் சாப்பிட்டாச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக வந்திருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே கூடவே இருக்கிற பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.